ஆண்டவரே, என் உயிரும் மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். என் உயிரும் மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. ஆண்டவருக்கு புகழ். உங்கள் அனைவருக்கும் புனித மகதல மரியா விழாவின் நல்வாழ்த்துக்கள். ஆண்டவருக்கு புகழ். இந்த சிறப்பான நாள்ல உங்களோடு இணைந்து இந்த வாசகங்களை ஆழமா தியானிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் என் இனிய நல்வாழ்த்துக்கள். ஆமா, இன்னைக்கு நம்ம ரொம்ப அருமையான ஒரு ஆழமான பார்வைக்குள்ள போறோம். அதுக்கு முன்னாடி ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென். ஆமென். எங்கள் அன்பு தந்தையே, இந்த இனிய நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இன்றைய வாசகம் எங்கள் உள்ளங்களை தொடுவதற்காக நன்றி. ஆண்டவரே, உம்மை தேடும் தாகத்தை எங்களுக்குள் ஏற்படுத்தும். புனித மகதலா மரியாவின் விழாவின் வழியாக நீர் எங்களுக்கு தரும் நம்பிக்கைக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆம் ஆண்டவரே, உம்மை தேடி அலைந்த மகதலா மரியாவுக்கு உம்மை வெளிப்படுத்தியது போல நாங்களும் உம்மை தேட அருள்தாரும். இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் நேயர்கள் அனைவர் மீதும் உமது இரக்கமும் கிருபையும் குணமடிக்கும் வல்லமையும் பொழியப்பட வேண்டும் என்று மன்றாடுகிறோம். அவர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் அவர்கள் வாழ்வில் பிரகாசிக்க செய்தருளும். குறிப்பா ஆண்டவரே, அன்னை மரியா மற்றும் புனிதர்களுக்கு எதிராக திரும்பி அவர்களுக்காக நாங்க மன்றாடுகிறோம். அவங்க மேல இரக்கமையும். கண்டிப்பா அவங்க மீண்டும் நமது ஆண்டவரின் தாயை மதிக்கும்படி அவங்க இதயத்தை தொட்டு மனதை மாற்றுவீராக. அவங்க விசுவாசத்திலும் பயபக்தியிலும் புதுப்பிக்கப்படவும், அவங்களோட சாட்சியம் உம்மையும் அன்னை மரியாவையும் மகிமைப்படுத்தவும் ஜெபிக்கிறோம். அதே போல விசுவாசிகளும் சமூகங்களும் கிறிஸ்துவ சந்திக்கவும், ஏக்கத்தோடு அவரை தேடவும், அவரது அன்பில் மகிழவும் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, விசுவாசம் உள்ள பெண்களும் மறைப்பணியாளர்களும் உயிர்ப்பெண் சாட்சிகளாக பலப்படுத்தப்படவும் ஜெபிக்கிறோம். தேடுவோரும் அமைதியற்றோரும் சோர்வுற்றோரும் சுமை சுமப்போரும் சமூகத்தில் அமைதியும் இளைப்பாறுதலும் மகிழ்ச்சியும் கண்டடைய மன்றாடுகிறோம். இளைஞர்கள், குடும்பங்கள், அப்புறம் திருச்சபை உம்முக்காக தாகம் கொள்ளவும், உம்மை பற்றி கொள்ளவும், உமது மாறாத அன்பை அறிவிக்கவும் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தின் வழியாக இங்கு பகிரப்படும் வார்த்தைகளும் கற்பித்தலும் மற்றவர்கள் கிறிஸ்துவை சந்திக்கவும், ஏக்கத்தோடு அவரை தேடவும், அவரது உயிர்ப்பல் மகிழவும் உதவ மன்றாடுகிறோம். மற்றும் எங்களிடம் ஜெப தேவைகளை சொன்ன அனைவருக்காகவும் அவர்களின் நல்ல நோக்கத்திற்கான மன்றாட்டுக்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும்படியாகவும் ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம். எங்கள் அன்பு தந்தையே, ஆமேன். ஆமேன். நேயர்களே, உங்களது ஜெப தேவைகளை கமெண்டிலோ அல்லது எங்களின் வாட்ஸ்அப்பிலோ தெரிவியுங்கள். நாங்களும் எங்களது தனிப்பட்ட ஜெபத்திலும் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை மேம்படுத்த உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். நன்றி. முதலில் இன்றைய வாசகங்களுக்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம். கண்டேன் என் உயிர்க்குயிரான அன்பர் தமை. இனிமை மிகு பாடலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவாக்கியங்கள் 1 முதல் 4a. தலைவியின் கூற்று. இரவு நேரம் படுக்கையில் இருந்தேன். என் உயிர்க்குயிரான அன்பரை தேடினேன். தேடியும் அவரை நான் கண்டேன் அல்லேன். எழுந்திடுவேன், நகரத்தில் சுற்றி வருவேன். தெருக்களிலும் நார்ச்சந்திகளிலும் சுற்றி என் உயிர்க்குயிரான அன்பரை தேடுவேன். தேடினேன், தேடியும் அவரை கண்டேன் அல்லேன். ஆனால் என்னை கண்டனர் சாமக்காவலர், நகரை சுற்றி வந்தவர்கள் அவர்கள். என் உயிர்க்குயிரான அன்பரை நீங்களேனும் கண்டீர்களோ என்றேன். அவர்களை விட்டு சற்று அப்பால் சென்றதுமே கண்டேன் என் உயிர்க்குயிரான அன்பரை தமை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல்கள் 63. பாடல் வரிகள் 1, 2 முதல் 3, 4, 4 முதல் 5 மற்றும் 7 முதல் 8. பல்லவி 1b. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது.
தாகம் கொண்டுள்ளது. கடவுளே நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். என் உயிரும் மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. உம்மாற்றலையும் மாடட்சியையும் காண விழைந்து தூயகம் வந்து உமை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பெருகு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றது. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன். கை கூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும். என் வாய் மகிழ்ச்சி மீது இதழ்களால் உம்மை போற்றும். ஏனெனில் நீர் எனக்கு துணையாயிருந்தீர். உம் இறக்கைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகின்றேன். நான் உம்மை உறுதியாக பற்றிக் கொண்டேன். உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. வழியில் என்ன கண்டாய் நீ மரியே, எமக்கு உரைப்பாயே. உயிரோடுள்ள கிறிஸ்துவின் கல்லறை தன்னை கண்டேனே. உயிர்த்த ஆண்டவரின் ஒப்பற்ற மாட்சியும் கண்டேனே.
நற்செய்தி வாசகம். ஏன் அம்மா அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறைவாக்கியங்கள் 1 மற்றும் 11 முதல் 18 வரை. வாரத்தின் முதல் நாளன்று விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்குச் சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதைக் கண்டார். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால்மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய் விட்டனர். அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதைக் கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏன் அம்மா அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கிக் கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்து செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றிக் கொள்ளாதே. நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்ல இருக்கிறேன் என சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இப்போ நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயத்துக்கு ஒரு சின்ன ஸ்டோரி மூலியமா ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய திருவிழா கூட்டம்னு நினைச்சுக்கங்க. எக்கச்சக்கமான மக்கள், காதை கிழிக்கும் சத்தம், எங்கும் ஒரே பரபரப்பு. திருவிழானாலே அந்த கூட்ட நெரிசல் நமக்கு தெரியும். ஆமா, அங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை அந்த பெரிய கூட்டத்துல தன்னோட தாயை தொலைச்சிடுது. அந்த நிமிஷம் அந்த குழந்தையோட மனநிலை எப்படி இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். ரொம்ப பயந்து போயிருக்கோம். நெஞ்சு அடைக்கிற பயம், ஓயாத கண்ணீர்னு தவிச்சிட்டு இருக்கோம். எக்ஸாக்ட்லி. சுத்தி இருக்கிறவங்க எவ்வளவோ ஆறுதல் சொல்றாங்க, இனிப்புகள் தராங்க, பொம்மைகள் தராங்க. ஆனா அந்த குழந்தை எதையும் காதுல வாங்கல. ஆமா, அந்த நேரத்துல அதுக்கு தேவை அம்மா மட்டும்தான். கரெக்ட். அந்த சின்ன கண்கள் தன் தாயின் முகத்தை மட்டும்தான் தேடி அழுதுகிட்டு இருக்கு. அப்போ அந்த மாபெரும் சத்தத்துக்கும் கூட்டத்துக்கும் நடுவுல ரொம்ப தூரத்திலிருந்து கண்ணா அப்படின்னு தன்னோட பேர் சொல்லி கூப்பிடுற தாயின் குரல் அந்த குழந்தைக்கு கேக்குது. ஆஹா, அந்த நிமிஷம் எப்படி இருந்திருக்கும்? அவ்வளவுதான். அது வரைக்கும் இருந்த எல்லா துயரமும் இருளும் அந்த ஒரு நொடியில காணாம போயிடுது. கூட்டத்தை எல்லாம் விளக்கிட்டு ஓடி போய் இந்த தாயை கட்டிக்கொள்ளும் அந்த உணர்வு பூர்வமான நிகழ்வு. பாத்தீங்கன்னா இது வெறும் ஒரு ஸ்டோரி கிடையாது. உண்மைதான், இது ஒரு ஆழமான ஆன்மீக தேடலோட பிரதிபலிப்பு. ஆமா, இதுதான் இன்னைக்கு நாம இந்த ஆழமான பார்வையில அலச போற ஒரு மாபெரும் தேடலின் அடிப்படை. அந்த திருவிழா கூட்டத்துல தொலைஞ்ச குழந்தை எப்படி தன் தாயை தீவிரமா தேடிச்சோ அதே மாதிரி ஒரு உக்கிரமான தேடலை தான் இன்னைக்கு நாம கவனிக்க போறோம். புனித மகதலா மரியாவோட தேடல் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அந்த தேடலை புரிஞ்சுக்கணும்னா திருவிவிலியத்தில் இருக்கிற இனிமை மிகு பாடல் புத்தகத்தில் இருக்கிற ஒரு பகுதியை பார்க்கணும். அதிகாரம் 3 வசனங்கள் 1 - 4a வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற வரிகள் சும்மா சாதாரணமானவை கிடையாது. ஆமா, அது ரொம்ப ஆழமான வரிகள். கண்டேன் என் உயிருக்குயிரான அன்பர் தமை அப்படிங்கிற கருப்பொருளை மையமா வச்சு நம்ம ஆன்மா எப்படி ஆண்டவரை தேடுகிறது அப்படிங்கறத ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். கண்டிப்பா. ஏன்னா இப்போ இந்த இனிமைமிகு பாடல் இருக்கு இல்லையா திருவிவிலியத்துல, இது ரொம்ப ஒரு வித்தியாசமான, அதே சமயம் ரொம்ப ஆழமான ஒரு புத்தகம். ஆமா, சாதாரணமா படிக்கும்போது இது ஏதோ ஒரு காதல் பாடல் மாதிரி தான் தெரியும். ஆனா எபிரேய பின்னணியில பாத்தீங்கன்னா இது வெறும் பாடல் கிடையாது. இது ஆண்டவர் மேல ஒரு ஆன்மா கொள்ளும் ஆழமான அன்பின் அடையாளம். ஒரு ஆன்மா ஆண்டவருக்காக எப்படி ஏங்குது அப்படிங்கறது இது காட்டுது. அதை நினைக்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, இப்போ முதல் வசனம் பாருங்க. இரவு நேரம் படுக்கையில் இருந்தேன், என் உயிர்க்குயிரான அன்பரை தேடினேன், தேடியும் அவரை நான் கண்டேன் அல்லேன் அப்படின்னு வருது. இங்க எனக்கு ஒரு கேள்வி இருக்கு.
கேளுங்க. இப்போ நவீன காலத்துல நாம சௌகரியமா படுக்கையில் இருந்துகிட்டு எதையோ தேடுறோம். ஆனா வெறுமைதான் மிஞ்சும் இல்லையா? ஏன் இந்த தேடல் முதல்ல படுக்கையில ஆரம்பிச்சு அப்புறம் தெருக்களுக்கும் நார்ச்சந்திகளுக்கும் போகுது? ரொம்ப ஆழமான கேள்வி இது. இப்போ படுக்கை அப்படிங்கிறது வெறும் தூங்குற இடத்தை குறிக்கல, அது நம்மளோட ஆன்மீக சோம்பலை குறிக்குது. ஓ, ஆன்மீக சோம்பல். ஆமா, அதாவது ஆண்டவரை தேடுற பயணம் ரொம்ப சௌகரியமான இடத்துல கிடைக்காது. நமக்கு ஆண்டவர் வேணும், ஆனா எந்த ஒரு மெனக்கடலும் நம்ம செய்ய மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறது. அதாவது ஆண்டவருடைய இனிமை வேணும், ஆனா அதற்கான ஒரு ஜெபம், நோன்பு, ஒரு அர்ப்பணிப்பு இதெல்லாம் வேண்டாம், ரொம்ப ஈஸியா கிடைச்சிடணும்னு நினைக்கிறது. அதனாலதான் அந்த ஆன்மா என்ன பண்ணுதுன்னா அடுத்த வசனத்துல எழுந்து நகரத்துக்குள்ள போகுது. அதான் செயல்பாட்டுக்கு வருது. தெருக்களிலும் நாற்சந்திகளிலும் சுற்றி தேடியும் அவரை கண்டேன் அல்லேன் அப்படின்னு 2வது வசனம் சொல்லுது. இது ரொம்ப சுவாரஸ்யமான இடம். தன்னுடைய தனிப்பட்ட சௌகரியத்தை விட்டுட்டு வெளியே தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் அங்கேயும் ஒரு ஏமாற்றம். இப்போ சுயமாக தேடி தோற்று போன பிறகு அடுத்த கட்டமா அவங்க மற்றவர்களின் உதவியை நாடுறாங்க. இதுதான் 3வது வசனம். கரெக்ட். ஆனால் என்னை கண்டனர் சாமக்காவலர், என் உயிருக்குயிரான அன்பரை நீங்களேனும் கண்டீர்களோ என்றேன் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. இப்போ அந்த காலத்துல சாமக்காவலர்கள் அப்படிங்கிறவங்க நகரத்தை பாதுகாக்கிறவங்க. நம்மால தனியா ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியாத போது நாம குருக்கள் கிட்டயோ இல்ல வழிகாட்டிகள் கிட்டயோ போறோம். ஆனா சில நேரங்கள்ல நாம ரொம்ப நம்பி போற அந்த வழிகாட்டிகளால கூட நமக்கு நேரடியான பதிலையோ இல்ல ஆண்டவரையோ காட்ட முடியவில்லையே. அது ஏன்? இப்போ இந்த கேள்விக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. வழிகாட்டிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க உங்களுக்கு வழிகாட்டலாம், தப்பான பாதையில போகாம அவங்கள பாதுகாக்கலாம். ஆனா ஆண்டவருடனான அந்த தனிப்பட்ட உறவை அவங்க உங்க கையில அப்படியே கொடுத்துட முடியாது. அதாவது அவங்க ஒரு மைல்கல் மாதிரி வழியை மட்டும் தான் காட்ட முடியும் இல்லையா? ஆமா ஆமா, அந்த மைல்கல்ல பார்த்துட்டு நாம தான் நடந்து போகணும். ஒரு ஆன்மா தானாகவே ஆண்டவரை தேடி கண்டடையணும். அந்த தேடலுக்கு அவங்க பொறுப்பாக முடியாது. ரொம்ப தெளிவா புரியுது. அதனாலதான் இந்த சாமக்காவலர்களை தாண்டி பயணிக்கும் போது அந்த இறுதி வெற்றி கிடைக்குது. 4வது வசனத்தின் முதல் பகுதி இருக்கு இல்லையா, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர்களை வெட்ட சற்று அப்பால் சென்றதுமே கண்டேன் என் உயிருக்குயிரான அன்பர்த்தமை. ஆமா, அந்த சற்று அப்பால் அப்படிங்கிற வார்த்தையில உள்ள அழகு ரொம்ப அற்புதம். சாமக்காவலர்களால பதில் சொல்ல முடியலனதும் அந்த ஆன்மா சோர்வடையல, தேடலை நிறுத்தாம மனித வழிகாட்டிகளை தாண்டி சற்று அப்பால் போகுது. உண்மைதான். இத நாம இன்றைய நாளான புனித மகதலா மரியா விழாவோடும் இந்த வாசகத்தோடும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப பொருத்தமா இருக்கும். கண்டிப்பா. இருள ஆரம்பிச்ச அந்த தேடல் சாமக்காவலர்களை தாண்டி சற்று அப்பால் நடந்ததும் எப்படி ஒரு வெளிச்சமா மாறிடுச்சு பாருங்க. இதை எப்படி நம்ம நேர்களோட நவீன கால வாழ்வோட பொருத்தி பார்க்கலாம்? நேர்களே, இப்போ நீங்க உங்க வாழ்க்கையில ரொம்ப இருண்ட சூழ்நிலையில இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட ரொம்ப நாளா ஜெபம் பண்றீங்க, ஆனா பதில் கிடைக்கலையே அப்படின்னு சோர்வடைந்து உங்க ஆன்மீக பயணத்தை ஒருபோதும் நிறுத்தி கொள்ளாதீர்கள். ஆமா, இடையிலே விட்டுடக்கூடாது. உங்களுக்கு வழிகாட்டிகளால தீர்வு கிடைக்கலனாலும் பரவாயில்ல. உங்கள் தடைகளை தாண்டி சற்று அப்பால் நடந்து செல்லுங்கள். உங்கள் உயிருக்குயிரான அன்பர் உங்களுக்காகவே காத்திருக்கிறார் அப்படிங்கறத நீங்க முழுமையா நம்பணும். ரொம்ப ஒரு ஆழமான நம்பிக்கையான வார்த்தைகள். நேயர்களே, இப்போ உங்களை நோக்கி ஒரு சிந்தனைக்கான கேள்வியை நான் முன்வைக்கிறேன். இன்றைய உங்களுடைய இருண்ட சூழ்நிலையில உங்க உயிருக்குயிரான அன்பரை, அதாவது ஆண்டவரை நீங்கள் எங்கே தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? நீங்க சரியான இடத்துல தான் தேடுகிறீர்களா? மனிதர்களை சார்ந்திருக்காமல் அவர்களை தாண்டி சற்று அப்பால் நடப்பதற்கு நீங்கள் தயாரா இருக்கீங்களா அப்படிங்கறத சிந்திச்சு பாருங்க. ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனை. அப்போ அந்த பாடல்ல வர்ற பெண் போலவே மகதலா மரியாவும் தன் வாழ்வின் அர்த்தமாக இருந்த இயேசுவை தேடி அலைறாங்களா? கண்டிப்பா. அந்த தேடல்ல ஒரு அவசரம் இருக்கு, தூக்கத்தை தொலைக்கிற ஒரு வலி இருக்கு. இப்போ இதை கேட்கிற நேயர்களே, உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். நம்மில் பலரும் இப்படிதானே நம் வாழ்வில் நிம்மதியையும் அன்பையும் தேடி அலைகிறோம். உண்மைதான், பல இரவுகள் தூக்கமில்லாமல் நாமும் தேடுகிறோம். ஆமா, என் வாழ்க்கைக்கு என்னதான் அர்த்தம் அப்படின்னு பல பேர் தேடிட்டு இருக்காங்க. ஆனா பிரச்சனை என்னவென்றால் பல நேரங்களில் தவறான இடங்களில் தேடுகிறோமோ? மிக சரியான கேள்வி. நாம் தவறான இடங்களில் தேடும்போது என்ன நடக்கும் அப்படிங்கறத தாவீது அரசர் ரொம்ப தெளிவாக விளக்குகிறார். திருப்பாடல்கள் புத்தகத்துல அவர் சொல்றாரு, அதானே? ஆமா, அவர் பாலைவனத்தில் தப்பியோடி ஒளிந்திருந்த போது எழுதிய திருப்பாடல்கள் 63 நினைத்து பாருங்கள். இதனுடைய பல்லவி, ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. இந்த திருப்பாடல் எப்படி தொடங்குதுன்னா, நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக இயங்குகின்றது அப்படின்னு தொடங்குது. ஆனா ஒரு மனிதன் எந்த அளவுக்கு விரக்தியின் எல்லைக்கு சென்றால் இப்படி ஒரு வார்த்தையை உச்சரிக்க முடியும்?
இத புரிஞ்சுக்க நாம திருவிவிலியத்தின் வரலாற்று பின்னணிக்கு செல்லணும். இந்த திருப்பாடல் யூதேயா பாலைவனத்துல எழுதப்பட்டிருக்கலான்னு விவிலிய அறிஞர்கள் சொல்றாங்க. ஓ, யூதேயா பாலைவனமா? ஆமா. தாவீது அரசர் இதை எழுதிய சூழ்நிலையை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்களேன். அவர் ஒரு சாதாரண பயணிக்காக அந்த பாலைவனத்திற்கு செல்லல. அவர் தன்னுடைய சொந்த மகனான அப்சலோம் தனக்கு எதிராக சதி செய்து தன்னை கொல்வதற்காக துரத்திக்கிட்டு வரும்போது உயிர் பிழைக்க அரண்மனையை விட்டு தப்பித்து ஓடி ஒளியும் இடம்தான் இந்த யூதேயா பாலைவனம். ரொம்ப கொடுமையான ஒரு சூழல் இல்லையா? சொந்த மகனே துரத்துறது. ஆமா. ஒரு புறம் சுற்றிலும் வறட்சி, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. மறுபுறம் பாத்தீங்கன்னா தன் சொந்த ரத்தமே தனக்கு துரோகம் செய்து விட்டதே அப்படிங்கிற தாங்க முடியாத மனவேதனை. அந்த பாலைவனத்தின் கடுமையான வறட்சி அவருடைய மனித ஆன்மா ஆண்டவருக்காக ஏங்கும் ஏறுதலுக்கு ஒரு மிகச்சிறந்த உருவகமா இங்க மாறிடுது. இது உண்மையிலேயே நெஞ்சை பிழியும் ஒரு பின்னணி. துரோகம், பயம், தனிமை, பசி, தாகம் எல்லாம் சேர்ந்த ஒரு நிலை. இது அப்படியே இன்றைய நாளின் சிறப்பான புனித மகதலா மரியாவோடும் இணைத்து பார்க்க தோணுது. நிச்சயமா. நீங்க எப்படி இதை இணைக்கிறீங்க? அதாவது இயேசுவின் காலியான கல்லறையின் அருகே அவருடைய உடலை கூட காணவில்லையேன்னு அழுதுகிட்டு இருந்த மரியாவின் தாகமும் இதுதானே? அவங்களுக்கும் அந்த உலகமே வறண்ட பாலைவனமா தானே இருந்திருக்கும். சந்தேகமே இல்ல. மகதலா மரியாவை பொறுத்த வரைக்கும் இயேசுதான் அவளுக்கு புது வாழ்வு கொடுத்தவரே. அவரை இழந்து நிற்பது என்பது ஒட்டுமொத்த உலகமே அவளுக்கு இருண்டு போனது போன்றதுதான். உண்மைதான். உலகத்துல எல்லாமே அவளுக்கு இருந்தாலும் இயேசு இல்லை என்றால் அந்த இடம் வறண்ட பாலைவனம் தான் அப்படிங்கறத அவ ஆழமா உணர்ந்திருந்தா. அந்த தாகம், அந்த கண்ணீர் அவளுடைய ஆன்மாவின் ஆழத்திலிருந்து வந்த ஒரு வெளிப்பாடு. ஆமா. தூயகம் உம்மை நோக்குகின்றேன் அப்படின்னு இந்த திருப்பாடல் ஆசிரியர் சொல்றது போல அவளும் அதிகாலையிலேயே இருள் விலகும் முன்பே ஆண்டவரை தேடி அந்த இருண்ட கல்லறைக்கு சென்றாள். ஆனா இங்கே ஒரு நடைமுறை சிக்கல் இருக்கு. நேயர்களே, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தாவீதுக்கும் மரியாவுக்கும் இருந்த அந்த தாகம் இன்னைக்கு நமக்கு இருக்கா? நீங்க எதை வச்சு அப்படி கேக்குறீங்க? இப்போ உங்களுக்கு தெரியும், உடலியல் ரீதியா நமக்கு மிகவும் தாகமா இருக்கும்போது நாம் ஒரு குளிர்ந்த தண்ணீரை குடிக்கணும். ஆனா அதுக்கு பதிலா அதிக சர்க்கரை கலந்த ஒரு குளிர்பானத்தையோ அல்லது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு காஃபியை குடிச்சா என்ன ஆகும்? அந்த நேரத்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தோணும். அதேதான். அந்த ஒரு சில நிமிடங்களுக்கு தொண்டைக்கு இதமா இருக்கும், தாகம் அடங்கியது போல ஒரு உணர்வு ஏற்படும். ஆனா உயிரியல் ரீதியா பார்த்தா அந்த சர்க்கரையும் காஃபினும் நம்ம சிறுநீரகங்களை அதிகமா வேலை செய்ய வச்சு நம்ம உடல்ல உள்ள நீரை இன்னும் அதிகமா உறிஞ்சி வெளியேற்றிடும். ஆன்மீக வாழ்வோடும் பொருத்தி பாருங்களேன். அதையேதான் நானும் கேட்க வர்றேன். நமக்குள் ஒரு வெறுமை வரும்போது, நாம தனிமையா உணரும் போது, ஆன்மா ஆண்டவருக்காக தாகம் கொள்ளும் போது நாம உண்மையான நீரூற்றை தேடி போறோமா? இல்ல, நாம சமூக வலைத்தளங்கள்ல மணிக்கணக்கில் நம்ம நேரத்தை செலவிடுறோம். ஆமா, Facebook, Instagramனு போயிடுறோம். மற்றவர்களின் அங்கீகாரத்தை தேடுறோம் அல்லது தற்காலிகமான கேளிக்கைகள், பணம்னு ஓடுறோம். இதெல்லாம் அந்த குளிர்பானம் போலதான். அந்த நொடிக்கு ஒரு மகிழ்ச்சிய, ஒரு டோபமைன் உயர்வை தருது. கரெக்ட். ஆனா நாள் முடிவுல நம்ம ஆன்மா இன்னும் அதிகமா வறண்டு போய் மன அழுத்தம் உச்சத்தை அடைஞ்சு விடுது இல்லையா? 100% உண்மை. நாம தற்காலிகமான காரியங்களால நிரந்தரமான வெற்றிடத்தை நிரப்ப முயல்றோம். அதனாலதான் திருப்பாடல் ஆசிரியர் 3வது வசனத்துல ஒரு மிக ஆழமான வார்த்தையை பயன்படுத்துறாரு. என்ன சொல்றாரு? உமது பேரன்பு உயிரினும் மேலானது, என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகத்தின் தற்காலிகமான எந்த குளிர்பானமும் அவருக்கு தேவையில்லை. ஆனா அது எப்படி சாத்தியம்? உயிரினும் மேலானது அப்படின்னு அவர் சொல்றது கொஞ்சம் தர்க்க ரீதியா முரண்படுறது போல தோணலையா? ஏன்னா உயிர் இருந்தா தானே எல்லாம். பொதுவா அப்படிதான் தோணும். மூச்சுக்காற்று நின்று விட்டால் பேரன்பை வச்சு என்ன செய்வதுன்னு ஒரு சாதாரண மனிதன் கேள்வி எழுப்புவான். ஒருவன் உயிருக்கு பயந்து ஓடும்போது எப்படி அன்பை உயிரை விட மேலானதுன்னு சொல்ல முடியும்? இங்க நாம மூல மொழிக்கு செல்லணும். எபிரேய மூல மொழியில இந்த பேரன்பு என்பதை குறிக்க ஹெசட் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஹெசட் உடன்படிக்கையின் அன்பு, அதாவது ஒரு கவனன்ட் லாயல்ட்டின்னு சொல்லலாம். ஓ, ஆழமான அர்த்தம். மனித உயிருங்கிறது மிகவும் பலவீனமானது. ஒரு நோய் வந்தா, ஒரு விபத்து நடந்தா, அல்லது தாவீதுக்கு நேர்ந்தது போல ஒரு எதிரி தாக்கினா இந்த உயிர் பிரிஞ்சிடும். ஆனா ஆண்டவருடைய ஹெசட் என்னும் பேரன்பு மரணத்தை தாண்டியும் நிலைத்திருக்க கூடியது. வாவ், மரணத்தை தாண்டியும் நிலைத்திருக்கும் அன்பு. ஆமா, அந்த அன்பை இல்லைன்னா இந்த உயிருங்கிறது வெறும் மூச்சு காற்று மட்டும்தான். அந்த வாழ்க்கையில எந்த அர்த்தமும் இல்ல. ஆண்டவரின் அன்பை உண்மையாக ருசித்த ஒருவரால மட்டுமே அந்த அன்பு உலக உயிரினும் மேலானதுன்னு ஆணித்தரமா சொல்ல முடியும்.
அது ஒரு மிகச்சிறந்த விளக்கம். அந்த நிபந்தனையற்ற அன்பு இல்லாத வாழ்க்கை வெறும் மூச்சுக்காற்று மட்டுமே. சரி, இந்த திருப்பாடல்ல அடுத்து ஒரு மிக ஆச்சரியமான கருத்து மாற்றம் நிகழுது. ஆமா, அடுத்த வசனங்கள்ல அது தெளிவா தெரியும். இவ்வளவு நேரம் பாலைவனம், வறட்சி, தாகம்னு தவிச்சுக்கிட்டு இருந்தவர் எப்படி தன் சூழ்நிலை மாறாமலேயே ஒரு அறுசுவை விருந்து அனுபவிக்கிறாரு. 4 மற்றும் 5ஆம் வசனங்களை கேளுங்க. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன், கைகூப்பி உமது பேரை ஏற்றுவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும், என் வாய் மகிழ்ச்சி மிகு இதழ்களை உம்மை போற்றும். ரொம்ப அழகான வசனங்கள். ஆமா, ஆனா இதை என்னால தர்க்க ரீதியா புரிஞ்சிக்கவே முடியலையே. எந்த இடத்துல உங்களுக்கு குழப்பம் வருது? ஒருவர் பாலைவனத்துல உயிருக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்காரு. அவர் முன்னால எந்த உணவு மேசையும் இல்ல. அவருக்கு பின்னால் வரும் ஆபத்து இன்னும் விலகல. அவரை துரத்தும் எதிரிகள் இன்னும் அவரை தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. உண்மைதான். ஆனா அவர் திடீர்னு நான் அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல உணர்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சூழ்நிலை கொஞ்சம் கூட மாறாத போது எப்படி ஒரு மனிதனால இவ்வளவு பெரிய மனநிறைவை அடைய முடியும்? நாம துதிக்க தொடங்கும் போதே, அதாவது அந்த புயலின் மத்தியிலேயே ஆண்டவரை போற்ற தொடங்கும் போதே, நம்ம சூழ்நிலைகள் மாறுவதற்கு முன்பாகவே உள்ளே அந்த மனநிறைவு வந்து விடுதா? இது எப்படி வேலை செய்யுது? இதனுடைய பின்னணியில இருக்கிற உளவியல் மற்றும் ஆன்மீக அறிவியலை நாம உற்று நோக்கணுங்க. உண்மையான திருப்தி அல்லது மனநிறைவு அப்படிங்கிறது நம்மை சுற்றி நடக்கும் வெளிப்புற சூழ்நிலைகள்ல இல்ல அப்படிங்கறத இந்த வாசகம் ஆழமா பதிவு செய்து. வெளிப்புற சூழ்நிலைகள்ல இல்லையா? ஆமா, ஒரு மனிதனுக்கு வங்கி கணக்குல எவ்வளவு பணம் இருந்தாலும், அவன் மிகப்பெரிய பதவியில இருந்தாலும், அவன் மனம் எப்போதும் அடுத்தது என்ன அப்படிங்கிற ஒரு தேடல தான் இருக்கும். ஆனா தாவீதரசர் அந்த பாலைவனத்துல செய்த ஒரு சின்ன விஷயம் அவர் பார்வையை முழுவதுமாக மாற்றியது. என்ன விஷயம் அது? அவர் தன் பிரச்சனைகளை பார்ப்பதை விட்டுவிட்டு தன் கவனத்தை ஆண்டவர் பக்கம் திரும்பினார். ஓ, அதாவது அவர் தன்னுடைய பிரச்சனைகளின் அளவை அளவிடுவதை நிறுத்திவிட்டு ஆண்டவரின் வல்லமையை அளவிட தொடங்கினார் அப்படின்னு சொல்றீங்களா? மிக துல்லியமா, அதான் உண்மை. இதை நான் ஒரு சின்ன உதாரணம் மூலமா சொல்ல விரும்புறேன். நம்ம கண்களுக்கு நேரா மிக அருகில ஒரு சிறிய நாணயத்தை வச்சு பார்த்தா அந்த நாணயம் மிகப்பெரிய சூரியனை கூட மறைச்சிடும். ஆமா, மறைச்சிடும். அந்த நேரத்துல நாணயம் தான் உலகத்திலேயே பெரிய பொருளா நமக்கு தெரியும். ஆனா அந்த நாணயத்தை கண்கள்ல இருந்து கொஞ்சம் தள்ளி வச்சா சூரியனின் பிரம்மாண்டம் நமக்கு விளங்கும். அப்படிதானே? மிக சரியான உதாரணம். அந்த நாணயம் தான் நம்முடைய பிரச்சனைகள். தாவீது அரசர் தன்னுடைய நெருக்கடி அப்படிங்கிற நாணயத்தை தன் கண்கள்ல இருந்து விலக்கி ஆண்டவர் அப்படிங்கிற மாபெரும் சூரியனை பார்த்தார். வாவ், அருமையா சொன்னீங்க. இந்த ஒரு உலகப் பொருளும் தர முடியாத மாபெரும் நிறைவை கொடுத்தது. இன்றைய நவீன மனிதன் ஒரு புதிய செல்போன் வாங்கினா சில நாட்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கான். ஒரு பதவி உயர்வு கிடைச்சா சில மாதங்களுக்கு கொண்டாடுறான். ஆனா ஆண்டவரை துதிக்கும் போது ஆன்மாவில் ஊற்றெடுக்கும் அமைதி, அது ஒருபோதும் வட்டி போகாத அறுசுவை விருந்து. இதை கேட்கும் போதே மனதிற்குள் ஏதோ ஒரு சுமை இறங்கியது போல இருக்கு. பிரச்சனைகளுக்கு நடுவிலும் கூட நாம நிறைவா இருக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. கண்டிப்பா. ஆனா அந்த அறுசுவை விருந்தின் நிறைவை, அந்த மன அமைதியை நாம எப்படி தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வது? சில நாட்கள் நல்லா இருக்கும், பிறகு மீண்டும் ஏதாவது பிரச்சனை வந்தா மனம் உடைந்து போகுது. இது ரொம்ப இயல்பான ஒரு மனித போராட்டம் தான். இதற்கு திருப்பாடல்கள் 63 அடுத்த வசனங்கள் ஒரு அருமையான விளக்கத்தை தருது. நீர் எனக்கு துணையாயிருந்தீர், உம் இறக்கைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகின்றேன். நான் உம்மை உறுதியாக பற்றிக் கொண்டேன், உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. இங்க இறக்கைகளின் நிழல் அப்படிங்கிற வார்த்தையை கவனித்து பாருங்க. இது பாதுகாப்பை குறிக்கும் ஒரு அழகான உருவகம். ஒரு பறவை மாதிரி. ஆமா, ஒரு தாய் பறவை ஆபத்து வரும்போதோ அல்லது சுட்டெரிக்கும் வெயில் அடிக்கும் போதோ தன் சிறகுகளை விரித்து தன் குஞ்சுகளை அதனுள் மறைத்து பாதுகாக்கும். அந்த நிழலுக்குள் இருக்கிற குஞ்சுகளுக்கு வெளியே என்ன நடக்கிறது அப்படிங்கிற பயம் இருக்காது. சுட்டெரிக்கும் வெயில்ல நடக்கும்போது ஒரு மரத்தின் நிழல் எவ்வளவு இதமா இருக்குமோ அதை விட 1000 மடங்கு இதமானது ஆண்டவரின் இறக்கைகளின் நிழல். ஆனா இதுல என்னை மிகவும் சிந்திக்க வச்சது இந்த 8வது வசனம் தான். அதாவது 8வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, நான் உம்மை உறுதியாக பற்றிக் கொண்டேன், உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. இந்த வரியை படிக்கும்போது நாம ஆண்டவரை எவ்வளவு பலமா பிடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறதுல தான் நம்முடைய ஆன்மீக பாதுகாப்பு இருக்குன்னு நாம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மை அதுவல்ல. ஓ, நீங்க சொல்ல வரதை இன்னும் கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன். கற்பனை செய்து பாருங்க, நீங்க ஒரு பெரிய செங்குத்தான மலையில ஏறிக்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு கால் தவறி விடுது. ஆனா எப்படியோ ஒரு கயிற்றை பிடித்து தொங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப திகழான ஒரு சூழ்நிலை. ஆரம்பத்துல உங்க பிடி மிக உறுதியா இருக்கும். ஆனா நேரம் ஆக உங்க கைகள்ல உள்ள தசைகள் சோர்வடையும்,
லாக்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது தசைகள்ல சேர்ந்து கடுமையான வலியை உருவாக்கும். நீங்க எவ்வளோ வலிமையானவரா இருந்தாலும் ஒரு கட்டத்துல உங்க பிடி தளர்ந்து கைகள் நழுவ தொடங்கும். ஆமா, மனித பலத்துக்கு ஒரு எல்லை இருக்கு. நம்ம சுய பலத்தால, நம்ம சொந்த முயற்சியால நாம ஆண்டவரை பிடித்திருந்தா நம்முடைய பிடி இப்படிதான் ஒரு நாள் சோர்வடைந்த நழுவி போகும். நம்ம விழுந்துடுவோம். ஆஹா, இந்த 8வது வசனத்தின் 2வது பகுதிக்கான மிக அற்புதமான விளக்கம் இது. உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. நாம கயிற்றை பிடித்து தொங்குவது போன்றதல்ல ஆண்டவருடனான நம்ம உறவு. அப்பா, அது எப்படிப்பட்டது? இதை இன்னும் எளிமையா சொல்லணும்னா, ஒரு பரபரப்பான சாலையை கடக்கும் உன் தந்தையையும் ஒரு சிறு குழந்தையையும் நினைத்து பாருங்க. அந்த குழந்தை தன் சின்னஞ்சிறு கைகளால தந்தையின் ஒரு விரலை பிடிச்சுக்கிட்டு இருக்கும். நான் அப்பாவை பிடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு குழந்தை நினைக்கும். ஆமா, குழந்தை அப்படித்தான் நினைக்கும். ஆனா திடீர்னு ஒரு வாகனம் வேகமா வந்தா அல்லது ஒரு நாய் குறைத்துக்கிட்டு வந்தா குழந்தை பயத்துல பிடிய விட்டுடும். ஆனா அந்த குழந்தை ஏன் பாதுகாப்பா இருக்கு தெரியுமா? தந்தை பிடிச்சிருக்காரு. அதேதான், குழந்தையின் அந்த சிறிய பிடி பாதுகாப்பை தரல. தந்தை தன்னுடைய பெரிய வலிமையான கரங்களால் அந்த குழந்தையின் கையை முழுவதுமாக இறுக பிடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை. ஆஹா, ஆக குழந்தை பிடியை விட்டாலும் தந்தை பிடியை விடுவதில்லை. சரியா சொன்னீங்க. நாம பலவீனமானவர்கள். சில நேரங்கள்ல நம்ம வாழ்வில் வரும் வேலைப்பழு, தாங்க முடியாத பொருளாதார நெருக்கடி, எதிர்பாராத குடும்ப பிரச்சனைகள் அல்லது தீர்க்க முடியாத நோய்கள் நம்ம பயமுறுத்தும் போதெல்லாம் நம்முடைய விசுவாசத்தின் பிடி தளர்ந்து போகலாம். கண்டிப்பா. நாம சோர்ந்து போய் நான் சறுக்கி விழப்போறேன், என் பிடி நழுவுது அப்படின்னு அலறலாம். ஆனா ஆண்டவரின் வலக்கை ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை. அவருடைய பிடி நம்முடைய பலவீனத்தை நம்பி இல்ல, அது அவருடைய மாறாத பேரன்பே அந்த ஹெசட்டை நம்பி இருக்கு. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இது எவ்வளவு பெரிய ஆறுதலான செய்தி அப்படிங்கறத உணர்ந்து பாருங்க. உங்க வாழ்க்கையில எந்த பக்கமும் வழி இல்லாம நீங்க முற்றிலும் சோர்வடைந்து போயிருக்கலாம். உங்க ஜெப வாழ்க்கை கூட வறண்டு போயிருக்கலாம். உண்மைதான். என்னால இனி ஆண்டவரை பிடிச்சுக்க முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கும் அந்த தருணத்துல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, நீ பயப்படாதே, உன் பிடித்தளரலாம், ஆனா வலக்கை உன்னை இறுக பிடித்துள்ளது. இது ஒரு மாபெரும் சத்தியம். இதைத்தான் புனித மகதலா மரியாவும் தன்னுடைய வாழ்வின் இருண்ட கட்டத்துல உணர்ந்து கொண்டாள். ஆமா, இருண்ட மனதோட வந்தவளை ஒளியின் தூதராக அனுப்பி வைத்தார். வாவ், இது நமக்கான ஒரு சவாலான அழைப்பு இல்லையா? நாமும் இந்த திருப்பாடல் தியானத்தின் வழியாக பாலைவனத்துல எப்படி ஆண்டவரின் பேரன்பை பற்றிக் கொள்வது அப்படின்னு பார்த்தோம். அவருடைய வலக்கை நம்மை தாங்குது அப்படிங்கிற ஆறுதலை பெற்றோம். ஆமா, ஆனா இதோடு நாம நின்றுவிட முடியாது. நாம பெற்றுக்கொண்ட இந்த அன்பை, இந்த நிலைவாழ்வு நீரை இன்னும் தாகத்தோடு, விரக்தியோடு, மன அழுத்தத்தோடு, தற்கொலையின் விளிம்புல நின்று கொண்டிருக்கிற மற்ற மனிதர்களின் ஆன்ம தாகத்தை தீர்க்கும் நீரூற்றாக நாம எப்படி மாற்றப் போறோம்? நாம எப்படி மற்றவர்களுக்கு ஒரு ஆறுதலின் நற்செய்தியாக மாறப் போறோம்? இறுதியா உங்களிடம் ஒரு புதிய சிந்தனையை நான் விதைக்க விரும்புறேன். நாம பொதுவா திருவிவிலியத்துல பாலைவனம் என்றாலே அது ஒரு தண்டனையின் இடமாகவோ, வறட்சியின் அடையாளமாகவோ அல்லது மரணத்தின் குறியீடாகவோ தான் பார்க்கிறோம். ஆனா சற்று ஆழமா சிந்தித்து பாருங்க. வரலாற்று ரீதியா இஸ்ரேல் மக்கள் ஒரு கூட்டமாயிருந்து ஒரு மாபெரும் தேசமா மாறியது அந்த பாலைவனத்துல தான். மோசே எரியும் முட்புதரில் ஆண்டவரை கண்டது பாலைவனத்துல தான். இறைவாக்கினர் எலியா ஆண்டவருடைய மெல்லிய குரலை கேட்டது அந்த பாலைவனத்துல தான். ஆமா, ரொம்ப சரியான பார்வை. ஏன் ஆண்டவர் இயேசுவே தன்னுடைய பொது பணியை தொடங்குவதற்கு முன் தன்னை தயார்படுத்திக்கிட்டதும் அதே பாலைவனத்துல தான். மிக ஆழமான பார்வை இது. பாலைவனம் என்பது உலகத்தின் சத்தங்கள் எல்லாம் அடங்கி ஆண்டவரின் குரல் தெளிவாக கேட்கும் ஒரு இடம். அப்படி என்றால் இன்று நீங்க உங்க வாழ்வில சந்திக்கும் இந்த பாலைவனம் போன்ற சூழலை ஒரு தண்டனை அல்ல, மாறாக அது உங்களை அடுத்த கட்டத்திற்கு தயார்படுத்தும் ஒரு களமாக ஏன் இருக்கக்கூடாது? உங்க பிரச்சனைகள் உங்களை அழிப்பதற்காக வரல, மாறாக ஆண்டவரோடு ஒரு புதிய ஆழமான உடன்படிக்கையை நீங்க உருவாக்குவதற்காகவே அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற கோணத்துல சிந்தித்து பாருங்க. நிச்சயமா தாவீது அரசர் சொல்ற அந்த உண்மையான நீரூற்று ஆண்டவர் மட்டும்தான். கடல் நீர் எப்படி தாகத்தை தீர்க்காதோ அதே போல உலகத்துல நாம் தேடும் தற்காலிகமான விஷயங்கள் நமது ஆன்மீக வெற்றிடத்தை ஒருபோதும் நிரப்பாது. ஆமா, இந்த தீவிரமான தேடலையும் அந்த வறட்சியையும் அப்படியே மகதலா மரியாவிடம் நாம் பார்க்கலாம். இதை நாம் யோவான் நற்செய்தி அதிகாரம் 20 வரும் அந்த புகழ்பெற்ற நிகழ்வோடு இணைத்து பார்க்க வேண்டும்.
இந்த நிகழ்வு பாத்தீங்கன்னா திருவிவிலியத்திலேயே மிக ஆழமான ரொம்ப உணர்வுபூர்வமான சந்திப்புகள்ல ஒண்ணு. ஏன்னா இந்த சந்திப்பு தொடங்குறதே ஒரு கார் இருள்ல தான். நற்செய்தியாளர் யோவான் இதை ரொம்ப தெளிவா பதிவு செய்யறாரு. ஆமா, முதல் வசனத்திலே அது வருது இல்லையா? கண்டிப்பா. அதாவது வாரத்தின் முதல் நாள் விடியற்காலையில இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு செல்றாங்க. இந்த இருள் நீங்கும் முன்பே அப்படிங்கிற வார்த்தை என்னை ரொம்பவே சிந்திக்க வச்சது. ஏன்னா இயேசுவோட இருந்த மத்த சீடர்கள் எல்லாரும் பயந்து போய் யூதர்களுக்கு அஞ்சி அறைகளோட கதவுகளை அடைச்சுக்கிட்டு உள்ள முடங்கி கிடக்குறாங்க. ஆமா, அவங்களுக்கு உயிருக்கு பயம் இருந்துச்சு. ஆனா ஒரு பெண் மட்டும் இருட்டோட இருட்டா புறப்பட்டு வந்திருக்காங்க. ஒருவேளை அந்த இருள் வெறும் வெளிப்புற இருள் மட்டும் இல்ல, மரியாவோட உள்ளத்துல இருந்த இருளையும் விரக்தியையும் கூட குறிக்குதோன்னு தோணுது. அது ஒரு மிகச்சரியான உளவியல் பார்வை. அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்தோட வரலாற்று பின்னணிய, கலாச்சார பின்னணிய நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். முதல் நூற்றாண்டுல எருசலேம்ல ஒருத்தர் அடக்கம் செய்யற கல்லறைகள் இப்ப இருக்கிற காலத்தை போல மண்ணுல தோன்றப்பட்டவ கிடையாது. ஓ, அப்புறம் எப்படி இருக்கும் அந்த கல்லறைகள்? அவை பெரிய பாறைகள்ல குடையப்பட்ட குகைகள். அந்த குகையோட வாயில ஒரு மிகப்பெரிய வட்ட வடிவிலான கல்லை உருட்டி மூடியிருப்பாங்க. அதை ஒருத்தரோ ரெண்டு பேரோ அவ்வளவு எளிதா நகர்ச்சிக்கிடவே முடியாது. அப்போ அது ஒரு பெண்ணால கண்டிப்பா தனியா நகர்த்த முடியாத ஒரு கல். அது மட்டும் இல்ல, அதற்கு மேலாக இயேசுவோட கல்லறைக்கு ரோம போர் வீரர்கள் வேற காவல் காக்குறாங்க. இவ்வளவு தடைகள், இவ்வளவு ஆபத்துகள் அங்க இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு பெண் தனியா இருட்டுல அங்க செல்வது அப்படிங்கிறது சாதாரண காரியமே கிடையாது. அப்படி என்றால் அத்தனை தடைகளையும் தாண்டி அவங்களை அங்க இழுத்து சென்றது எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் ஆண்டவர் மேல அவங்க வச்சிருந்த அன்போட ஆழம். எல்லாமே முடிஞ்சிடுச்சு, இனி எந்த நம்பிக்கையும் இல்ல அப்படின்னு மத்த சீடர்கள்லாம் நினைச்சப்போ மரியாவோட தேடல் மட்டும் ஓயவே இல்ல. தன்னுடைய வாழ்வு முழுமையா மாற்றி அமைத்த ஆண்டவருக்கு குறைந்தபட்சம் ஒரு இறுதி மரியாதையாவது செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு தவிப்பு தான் அது. நேயர்களே, இது நம்மளோட வாழ்வோட எவ்வளவு நெருக்கமா இருக்குதுன்னு பாருங்க. நீங்களும் சில நேரங்கள்ல வாழ்வுல பெரிய இழப்புகளை சந்திச்சு இருளான ஒரு சூழ்நிலையில எந்த வழியும் தெரியாம அடைக்கப்பட்ட கதவுகளுக்கு வெளியே நின்னு அழுதுருக்கீங்களா? கண்டிப்பா எல்லார் வாழ்விலையும் அப்படி ஒரு நிலைமை வந்திருக்கும். ஆமா, அது ஒரு தொழில் வீழ்ச்சியா இருக்கலாம், இல்ல நாம நம்பிய உறவுகளோட துரோகமா இருக்கலாம், அல்லது ரொம்ப பிரியமான ஒருவரோட மரணமா கூட இருக்கலாம். சீடர்களான பேதுரு, யோவானும் கூட கல்லறைக்கு பார்த்துட்டு எதுவும் புரியாம தங்களிடத்துக்கே திரும்பி போயிட்டாங்க. ஆனா மரியா அங்கேயே நின்று கொண்டிருந்தாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அவங்க திரும்பி போகல. ஆமா, இது வெறும் விரக்தியா, இல்ல ஆண்டவர் இல்லாம என்னால இனி வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு ஆழமான தாகமா? இது ஒரு வகையான ஆன்மீக பிடிவாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். தர்க்க ரீதியா, அதாவது லாஜிக்கா பாத்தீங்கன்னா அங்க செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்ல, உடல் அங்க இல்ல, மற்ற சீடர்கள் எல்லாம் போயிட்டாங்க. ஆனா அன்பு தர்க்கத்துக்கு அப்பாற்பட்டது. உண்மைதான், அன்பு எதையும் யோசிக்காது. நடைமுறை வாழ்வில் நாம இதுல இருந்து ஒரு பெரிய பாடத்தை கத்துக்கலாம். துன்பங்கள் நம்மளை சூழ்ந்து கொள்ளும் போது அதிலிருந்து தப்பி ஓடாம அந்த வலியின் மத்தியிலும் ஆண்டவரை தேடும் மனநிலை நமக்கு வேணும். கண்ணீர் சிந்தினாலும் சரி, அந்த தேடலை நம்ம எப்பவுமே கைவிடக்கூடாது. மிகச்சரியான ஒரு வார்த்தை. அந்த தேடலோட உச்சகட்டமா அவங்க அழுது கொண்டே கல்லறைக்குள்ள குனிஞ்சு பாக்குறாங்க. அங்க ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கு. வெண்ணாரடை அணிந்த 2 வானதூதர்கள் இயேசுவோட உடல் வைக்கப்பட்டிருந்த இடத்துல அமர்ந்திருக்காங்க. அவங்க மரியாவை பார்த்து, அம்மா ஏன் அழுகிறேன்னு கேக்குறாங்க. எனக்கு இங்க ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, திருவிவிலியத்துல எங்க வானதூதர்கள் தோன்றினாலும் மனிதர்கள் முகங்குப்புற விழுந்து பயப்படுவாங்க. அஞ்சாதே அப்படின்னு வானதூதர்கள் சொல்ல வேண்டியிருக்கும். ஆனா மரியாவுக்கு அதை பத்தி எந்த அக்கறையும் இல்ல. அவங்க எவ்வளவு சாதாரணமா, என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய் விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லைன்னு பதிலளிக்கிறாங்க. ஆமா, அவங்களோட துக்கம் அவங்கள சுற்றி இருந்த எல்லா இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகளையும் முழுசா மறைச்சிடுச்சு. அவங்களோட கண்கள் ஆண்டவருடைய உடலை தவிர வேற எதையும் தேடல. வானதூதர்களோட மகிமையை கண்டு வியக்கிற மனநிலையில அவங்க இல்லவே இல்ல. அவங்களுக்கு தேவையானது அந்த ஒரே ஒரு நபர் தான். அதேதான், தன்னுடைய ஒரே ஆறுதலான ஆண்டவர் எங்கே அப்படிங்கிற ஏக்கம் மட்டுமே அங்க மேலோங்கி நிக்குது. இது நம்மளோட வாழ்விலும் நடக்குது தானே. நம்மளோட துக்கம் சில நேரங்கள்ல நம்ம கண்களுக்கு ஒரு விதமான திரை போட்டு மறைச்சிடுது. நம்மள சுத்தி கடவுள் செய்யற சின்ன சின்ன அற்புதங்களை கூட அந்த துக்கத்தோட பிடியில நாம கவனிக்க தவறிடுறோம். ஆமா, நம்ம கண்ணீர் நம்ம பார்வையை மறைச்சிடும். இதன் பிறகு நடப்பதுதான் இன்னும் சுவாரஸ்யமானது. மரியா பின்னால் திரும்பி பாக்குறாங்க. அங்க இயேசு நிக்கிறாரு. ஆனா அவங்க இயேசு என அறியவில்லை. இயேசுவும் அதே கேள்வியை கேட்கிறாரு, அம்மா ஏன் அழுகிறீர், யாரை தேடுகிறாய்? மரியா அவரை தோட்டக்காரர் அப்படின்னு நினைச்சிடுறாங்க. ஆமா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா,
ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்துச் செல்வேன் சொல்றாங்க. எனக்கு இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. தன்னுடைய ஆண்டவரோடு அவ்வளவு நெருக்கமா பயணித்தவங்க மரியா, அவருடைய குரலை கூடவா அவங்களால அடையாளம் காண முடியல? இதை நாம 2 கோணங்கள்ல பார்க்கணும். முதலாவது, நீங்க சொன்னது போல அவங்களோட கண்கள் முழுச கண்ணீரால நிறைந்திருந்துச்சு. அது மட்டும் இல்லாம உயிர்த்த இயேசுவோட உடல் ஒரு மகிமையான உடல். அது சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு இருந்த அதே உடல் கிடையாது. ஓ, அதனால அந்த புறத்தோற்றம் கொஞ்சம் மாறி இருந்திருக்கலாம். ஆமா, ஆனா அதை விட முக்கியமா இதுக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய இறையியல் உண்மை மறைஞ்சிருக்கு. நற்செய்தியாளர் யோவான் எந்த ஒரு வார்த்தையும் தற்செயலா பயன்படுத்த மாட்டாரு. மரியா ஏன் இயேசுவை ஒரு தோட்டக்காரர் அப்படின்னு நினைக்கணும்? வேற எந்த தொழிலாளியாகவும் நினைச்சிருக்கலாமே. தச்சரா நினைச்சிருக்கலாம், இல்ல ஒரு காவலாளியா நினைச்சிருக்கலாம். ஒருவேளை அருவேலனம் ஒரு தோட்டமா இருந்ததால அப்படி நினைச்சிருப்பாங்களோ? அது ஒரு மேம்போக்கான காரணம். ஆனா ஆழமான அர்த்தம் என்னன்னா, திருவிவிலியத்தோட தொடக்க நூலை நம்ம சற்று திரும்பி பார்க்கணும். கடவுள் உலகை படைத்த போது முதல் ஏதேன் தோட்டத்தை மனிதன் பராமரிக்கணும் அப்படின்னு நியமித்தார். ஆனா முதல் ஆதாம் அந்த தோட்டத்துல பாவம் செய்து சாவை உலகிற்குள் கொண்டு வந்தான். கடவுளிடமிருந்து மனிதரை பிரித்தான். ஆமா, அதுதான் வீழ்ச்சியோட தொடக்கம். இப்போ இங்க புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா, அதே மரணத்தை வென்றுவிட்டு ஒரு புதிய உயிர்ப்பின் தோட்டத்துல இயேசு புதிய ஆதாமாக நிற்கிறாரு. பழைய தோட்டத்துல தொலைந்து போன மனித குலத்தோட நிலைவாழ்வை இந்த புதிய தோட்டத்துல புதிய தோட்டக்காரராக நின்று இயேசு மீட்டெடுக்கிறாரு. வாவ், இது ரொம்ப ஆழமான ஒரு பாயிண்ட். ஆமா, மரியா அறியாம அவரை தோட்டக்காரர் அப்படின்னு அழைத்தாலும் உண்மையாகவே மனித ஆன்மாக்களை பராமரிக்கும் உண்மையான தோட்டக்காரர் அவர்தான். ஆஹா, இந்த இணைப்பு உண்மையிலேயே மெய்சில் இருக்க வைக்குது. முதல் தோட்டத்துல மரணம், இந்த புதிய தோட்டத்துல உயிர்ப்பு. முதல் ஆதாம் செய்த தவிர புதிய ஆதாம் திருத்துறாரு. இதை யோவானுடைய நற்செய்தியோட பின்னணியில பார்க்கும்போது எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. கண்டிப்பா, திருவிவிலியத்தோட அழகு அதுதான். ஆனா மரியாவுக்கு அந்த நிமிஷம் இந்த இறையியல் எல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அவங்களோட தவிப்பெல்லாம் காணாம போன தன் ஆண்டவரோட உடல் எங்கே என்பது மட்டும்தான். நேயர்களே, உங்களிடமும் இதே கேள்வியை நான் முன்வைக்கிறேன். பல நேரங்கள்ல நம்மளோட பிரச்சனைகளுக்கான தீர்வு நம்ம கண் முன்னே நின்னாலும் நம்மளோட கண்ணீரும் வலியும் அதை வேற விதமா பார்க்க செய்து விடுகிறதா? நம்ம எதிர்பார்ப்புகள் வேற மாதிரி இருக்கும். உண்மைதான். நம்ம ஒரு பெரிய அற்புதத்தை எதிர்பார்த்து காத்திருப்போம். ஆனா கடவுள் ஒரு சாதாரண தோட்டக்காரரை போல ஒரு எளிய மனிதர் வழியாகவோ ஒரு சின்ன நிகழ்வு மூலமாகவோ இந்த முன்னே வந்து நிப்பாரு. நாம தான் அவர் அடையாளம் காணாம கடந்து சென்று விடுகிறோம். மிக சரியான ஒரு வார்த்தை. நாம நம்மளோட எதிர்பார்ப்புகளோட பிடியில சிக்கிக் கொள்ளும் போது ஆண்டவரோட பிரசன்னத்தை உணர தவறி விடுகிறோம். ஆனா மரியா அடையாளம் காண தவறிய அந்த தருணத்துல தான் இயேசு தன்னை வெளிப்படுத்துறாரு. அவர் அங்க நின்று நீண்ட பிரசங்கங்கள் எதுவும் செய்யல. அவர் பயன்படுத்தினது ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த ஒரே வார்த்தை அவங்களோட உலகத்தையே மாத்திடுச்சு. ஆமா, மரியா அப்படின்னு அவங்களோட பெயர் சொல்லி அழைக்கிறாரு. அந்த ஒற்றை வார்த்தையில அத்தனை அன்பும் அத்தனை ஆறுதலும் அடங்கி இருக்கு. மரியா உடனே திரும்பி பார்த்து ரபூனி அப்படின்னு எபிரேய மொழியில பதிலளிக்கிறாங்க. இந்த ரபூனி அப்படிங்கிற வார்த்தையோட மூலமொழியின் சிறப்பை நம்ம இங்க கவனிக்கணும். ரபி அப்படின்னு தானே பொதுவா சொல்லுவாங்க. ஆமா ஆமா, பொதுவா யூதர்கள் போதகர்களை ராபி அப்படின்னு அழைப்பாங்க. ராபி என்றால் ஆசிரியர் அல்லது போதகர் அப்படின்னு அர்த்தம். ஆனா ரபூனி அப்படிங்கிறது அதை விட மிக ஆழமான ரொம்ப தனிப்பட்ட ஒரு சொல். அதன் அர்த்தம் என்னன்னா, என் தனிப்பட்ட போதகரே, என்னுடைய குருவே என்பதாகும். ஓ, எனக்கானவர் அப்படிங்கிற ஒரு உரிமை எங்க இருக்கு? அதேதான், ஒரு கூட்டத்துல உள்ள போதகர் அல்ல, எனக்காகவே வந்தவர் அப்படிங்கிற உணர்வு அதுல இருக்கு. இயேசு முன்பே நற்செய்தியில சொல்லியிருக்கார் இல்லையா, நல்ல ஆயன் தன் ஆடுகளை பெயர் சொல்லி அழைப்பார் அப்படின்னு. அந்த இறைவாக்கு இங்க முழுமையா நிறைவேறுது. இது நேர்களாகிய உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆறுதல் பாருங்க. உங்களை சுத்தி உலகம் சுக்கு நூறா உடைஞ்சாலும், நீங்க முற்றிலுமா கைவிடப்பட்டு அனாதையா நிப்பதா உணர்ந்தாலும், படைத்தவர் உங்களை பெயர் சொல்லி அன்பாக அழைக்கிறாரு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆமா, அவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட முறையில தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் ஒட்டுமொத்த மனித குலத்தோட பாவங்களுக்காக மரித்தார் அப்படிங்கிறது எவ்வளவு உண்மையோ அதே அளவு அவர் உங்களுக்காகவும் மரித்தார். நீங்க இந்த உலகத்துல ஒரு சாதாரண புள்ளி கிடையாது. அவர் உங்கள் பெயரையும் தனிப்பட்ட முறையில அறிந்து உங்களை அழைக்கிறாரு. உங்க தனிமையிலும் நீங்க வடிக்கும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரிலும் அவர் உங்கள் பெயரை சொல்லிதான் அழைக்கிறாரு. இந்த தனிப்பட்ட அழைப்பு தான் நம்மளோட ஆன்மீக வாழ்வின் அடித்தளமே. சரி, இப்போ மரியா ஆண்டவரை அடையாளம் கண்டுட்டாங்க. மகிழ்ச்சி தாளாம அவருடைய கால்கள்ல விழுந்து பற்றி கொள்ள முயன்றிருப்பாங்க. ஆனா அதற்கடுத்து நடக்கும் நிகழ்வு பாத்தீங்கன்னா சற்று வியப்பளிக்குது. இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை அப்படின்னு சொல்றாரு. இது ஏன்?
ஒருவேளை உயிர்த்த உடல் என்பதால் அதை தொடக்கூடாதா? இதுக்கான ஆழமான காரணம் என்னவா இருக்கும்? இது நிச்சயமா நிராகரிப்பு கிடையாது. இது ஒரு புதிய உறவு முறைக்கான ஒரு புதிய தொடக்கத்துக்கான அழைப்பு. மரியா பழைய இயேசுவை, அதாவது சிலுவைக்கு முந்தைய மனித உருவில் தன்னோடு ஊரூராக பயணித்த, தன் கண்ணெதிரே நடமாடிய இயேசுவையே மீண்டும் பற்றி கொள்ள நினைக்கிறாங்க. அந்த பழைய உறவு முறையையே தக்க வைத்துக் கொள்ள விரும்புறாங்க. அதாவது அவங்களுக்கு பழகிய ஒரு இயேசு வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இயேசு இப்போ உயிர்த்தெழுந்த மகிமையான நிலையில இருக்கிறாரு. அவர் நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை அப்படின்னு சொல்றதன் மூலமா தன்னுடைய பூமிக்குரிய பயணம் முடிஞ்சு அவர் நிலைவாழ்வுக்குரிய மகிமைக்கு செல்லவிருப்பதை உணர்த்துறாரு. இனி அவர் ஒரு குறிப்பிட்ட ஊர்ல ஒரு குறிப்பிட்ட உடலோட மட்டும் இருக்க போறதில்ல. அவர் தூய ஆவியின் வழியாக எல்லா இடங்களிலும், எல்லாரோடும், எல்லா காலங்களிலும் எப்போதும் இருப்பார். ஓ, அதனாலதான் அந்த பழைய முறையை விட்டுட சொல்றாரு. கண்டிப்பா. அதனாலதான் அந்த பழைய எல்லைக்குட்பட்ட உறவு முறையை விட்டுட்டு புதிய எல்லையற்ற ஆவிக்குரிய உறவுக்குள் நுழைய மரியாவுக்கு அவர் அழைப்பு விடுக்கிறாரு. எனக்கு இப்போ ரொம்ப தெளிவா புரியுது. அதாவது ஆன்மீக வாழ்வுல நாமும் சில நேரங்கள்ல ஒரு குறிப்பிட்ட அனுபவத்தையோ ஒரு குறிப்பிட்ட சென்டிமெண்ட்டையோ புடிச்சு தொங்கிக் கொண்டிருக்கோம். அந்த ஊருக்கு போனாதான் என் ஜெபம் கேட்கப்படும், இல்ல அந்த குறிப்பிட்ட மனிதர் ஜெபித்தாதான் எனக்கு அற்புதம் நடக்கும் அப்படின்னு பழைய அனுபவங்களையே நாம பற்றி கொண்டிருக்கோம். ஆமா, நாம ஒரு வட்டத்துக்குள்ளேயே மாட்டிக்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்மை அடுத்த கட்டத்துக்கு, ஒரு முதிர்ச்சியான புதிய உறவுக்கு அழைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவர் மரியாவிடம் ஒரு செய்தியை கொடுத்து அனுப்புறாரு. நீ என் சகோதரர்களிடம் சென்று அப்படின்னு சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு சீடர்களை பற்றி இயேசு சகோதரர்கள் அப்படின்னு குறிப்பிடுவது இதுதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன். நீங்க மிகச் சரியா கவனிச்சிருக்கீங்க. இதற்கு முன்பு அவர்களை பணியாளர்கள் என்றும் நண்பர்கள் என்றும் என் சீடர்கள் என்றும் அழைத்திருக்கிறாரு. ஆனா உயிர்ப்புக்கு பிறகு பாத்தீங்கன்னா மனித குலத்திற்கும் ஆண்டவருக்கும் இடையிலான உறவு முற்றிலுமா மாறிடுச்சு. இயேசு மேலும் சொல்றாரு, என் தந்தையும் உங்கள் தந்தையும், என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கிறேன் அப்படின்னு. இது ஒரு மிகப்பெரிய உறவு மாற்றம் இல்லையா? ஆமா. இதன் பொருள் என்னன்னா, இயேசுவோட உயிர்ப்பின் வழியாக நமக்கும் ஆண்டவருக்கும் இடையிலான அந்த பெரிய இடைவெளி உடைக்கப்பட்டு விட்டது. நாமும் கடவுளின் பிள்ளைகள் அப்படிங்கிற உரிமையை பெற்றுவிட்டோம். என்ன ஒரு அற்புதமான உரிமை! ஒரு காலத்துல பாவம் மனிதனையும் கடவுளையும் பிரிச்சு வச்சிருந்துச்சு. ஆனா இப்போ உயிர்த்த ஆண்டவர் நம்மை தன் சொந்த சகோதரிகளாக மாற்றிவிட்டாரு. இந்த மாபெரும் செய்தியை சுமந்து கொண்டு மரியா புறப்படுறாங்க. இருள கண்ணீரோடு வந்தவங்க இப்போ எப்படி ஒரு நற்செய்தி அறிவிக்கும் தூதராக மாறுகிறாங்க பாருங்க. அம்மியுடைய இருள் முழுவதும் வெளிச்சமா மாறிடுச்சு. மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இதுல இன்னொரு வியக்கத்தக்க வரலாற்று பின்னணியும் இருக்கு. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள ஒரு மாபெரும் அரசனையோ பெரும் கூட்டத்தையும் தேர்ந்தெடுக்கல, ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறார். ஓ, முதல் நூற்றாண்டுல பெண்களோட நிலைமை வேற மாதிரி இருந்துச்சு. ஆமா, முதல் நூற்றாண்டு யூத சமூகத்தில் நீதிமன்றத்தில் ஒரு பெண்ணின் சாட்சியம் செல்லுபடியாகாது என்று சட்டம் இருந்தது. பெண்கள் சாட்சிகளாகவே ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு காலகட்டம் அது. ஆனா மனித வரலாற்றின் மிக முக்கியமான நிகழ்வான தன் உயிர்ப்பை ஒரு பெண்ணுக்கு முதலில் ரொம்ப பர்சனலா வெளிப்படுத்துகிறார் இயேசு. நிஜமாகவே இது சிலிர்க்க வைக்கிற ஒரு தகவல். இது அன்றைய சமூக கட்டமைப்பை முற்றிலுமாக உடைக்கும் ஒரு புரட்சிகரமான செயல். ஆண்டவர் மனிதர்களோட சட்டங்களை வச்சு செயல்படுறதில்ல. உடைந்த மனதோடு அவரை தேடுபவர்களை அவர் தேடி வருகிறார். உண்மைதான். அவர்தான் திருச்சபையோட முதல் நற்செய்தி அறிவிப்பாளர். அதனாலதான் பாரம்பரியமா மரியாவை அப்போஸ்தலர்களுக்கே அப்போஸ்தலி அப்படின்னு திருச்சபை அழைக்குது. ஆண்டவரை கண்டு கொண்ட ஒரு ஆன்மா அந்த மாபெரும் உண்மையை தனக்குள்ளேயே ஒருபோதும் அடக்கி வைக்க முடியாது. அது தானாவே நற்செய்தியாக புறப்படும். நேயர்களே, இதுதான் நம்மளோட அன்றாட வாழ்விற்கான பயன்பாடு. இன்றைய நவீன உலகுல நாமும் பலவிதமான கல்லறைகளுக்கு வெளியே நின்னு அழுது கொண்டிருக்கலாம். அது நம்மளோட பயங்களா இருக்கலாம், தீர்க்க முடியாத பணப்பிரச்சனைகளா இருக்கலாம், உடலை வாட்டும் நோயா இருக்கலாம், அல்லது நாம உயிருக்கு உயிரா நேசித்தவர்களோட இழப்பா கூட இருக்கலாம். அடைக்கப்பட்ட அந்த இருண்ட கதவுகளுக்கு வெளியே நின்னு கண்ணீர் வடிக்கலாம். ஆனா நீங்க தனிச்சு விடப்படல அப்படிங்கிறது தான் உண்மை. கண்டிப்பா நீங்க தனியா இல்ல. அந்த பழைய ஏதேன் தோட்டத்தில தொலைந்ததை மீட்க வந்த புதிய தோட்டக்காரராகிய உயிர்த்த ஆண்டவர் இன்றும் உங்கள் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். ஆமா,
உங்கள் கண்ணீரை அவர் பார்க்கிறார். நீங்க படும் அவமானங்களை, உங்கள் தேடலின் வலி அவர் அறிவார். அவர் உங்கள் பெயரை உச்சரிக்கும் அந்த நிமிடத்துல உங்கள் இருள் எல்லாம் வெளிச்சமாக மாறும். உங்கள் ரபூனி உங்களை வெறும் ஆறுதலோடு இருத்தி விடாம உங்களை ஒரு புதிய வாழ்விற்கு, புதிய பணிக்காக அழைக்கிறாரு. அந்த அழைப்பை கேட்டு நாம் பழைய காயங்களையே பற்றி கொண்டிருக்க போகிறோமா, அல்லது நான் ஆண்டவரை கண்டேன் அப்படின்னு நம்பிக்கையோடு நற்செய்தியை சுமந்து செல்பவர்களாக மாறப்போகிறோமா? சிந்தித்து பாருங்கள். இதையே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எவ்வளவு அழகாக சொல்றாரு தெரியுமா? மனித வரலாற்றிலேயே மிகவும் வியக்கத்தக்க நிகழ்வு இதுதான். நமது துயரங்களையும் ஏமாற்றங்களையும் கண்டு நமக்காக பரிதாபப்பட்டு நம்மை பெயர் சொல்லி அழைக்கும் ஒருவர் இருக்கிறார். ஆமா, அந்த வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு நபரும் ஆண்டவர் இந்த பூமியில் எழுதும் ஒரு காதல் காவியம். Each person is a love story that God writes on this earth. இது எவ்வளவு கருத்தாளம் மிக்க வரி. ஆமா, ஆண்டவர் நம்மை வெறும் கூட்டமாக பார்க்கவில்லை, ஒவ்வொருத்தரையும் தனித்தனி நபராக, தனிப்பட்ட அன்போடு பார்க்கிறார். திருத்தந்தை பிரான்சிஸ் இதை குறிப்பிடும்போது அந்த மகிழ்ச்சியானது சொட்டு சொட்டாக அளக்கப்படும் மகிழ்ச்சி அல்ல, மாறாக வாழ்வின் மீது கொட்டும் அருவி என்று கூறுகிறார். வாட்டர்ஃபால் that cascades over life. அந்த அருவி உருவகம் ரொம்ப அருமையா இருக்கு. ஆமா, அந்த மகிழ்ச்சி பெருக்கெடுத்து ஓடணும். இத இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும்னா, ஒரு பயங்கரமான நோய்க்கு தற்செயலாக ஒருத்தர் மருந்து கண்டுபிடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவர் அந்த மருந்து தன் வீட்டு பீரோவுல பூட்டி வச்சுக்கிட்டா அது எவ்வளவு பெரிய சுயநலம். கண்டிப்பா அது யாருக்கும் பயன்படாது. அந்த மருந்தை வச்சு ஒரு பெரிய இலவச மருத்துவமனையை திறந்து ஊருக்கே கொடுத்தாதான் அது முழுமையான பலன் தரும். உயிர்ப்பின் மகிழ்ச்சியும் அப்படித்தான். ஆண்டவரை கண்டுகொண்ட மகிழ்ச்சி ஒரு மூளைக்குள்ள சுருக்கி விடக்கூடாது. எக்ஸாக்ட்லி. எழுந்து சென்று மற்றவர்களுக்கும் அந்த ஒளியை பகிர வேண்டும், நற்செய்தியின் தூதர்களாக நாமும் மாற வேண்டும் என்பதைத்தான் இது ஆழமாக உணர்த்துகிறது. ரொம்ப சரியா சொன்னீங்க. சரி, இப்ப நம்ம இந்த உரையாடலின் இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டோம். நேயர்களே, உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. மகதலா மரியா இறந்த உடலை தேடிச் சென்று உயிர்த்த ஆண்டவரை கண்டு கொண்டார். ஆமா, இருளில் ஆரம்பித்த பயணம் ஒளியில் முடிந்தது. நீங்களும் உங்கள் வாழ்வில் முடிந்துவிட்டது என்று நினைக்கும் காரியங்களில் ஆண்டவர் உங்களுக்காக ஒரு புதிய தொடக்கத்தை வைத்திருக்க கூடும் அல்லவா? உங்கள் துயரத்தின் நடுவிலும் அவர் உங்கள் பெயர் சொல்லி அழைக்கும் குரலை கேட்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? சற்று நேரம் அமைதியாக சிந்தித்து பாருங்கள். அந்த அமைதியான நேரத்துல கண்டிப்பா ஆண்டவரின் குரலை கேட்க முடியும். இப்போ நாம இன்றைய வாசகத்தின் மைய கருத்தை வச்சு ஒரு சிறிய ஜபம் செஞ்சுட்டு நிறைவு செய்யலாம். கண்டிப்பா ஜெபிப்போம். எங்கள் கண்ணீரை கண்டு பெயர் சொல்லி அழைக்கும் அன்பு ஆண்டவரே, எங்களை உமது நற்செய்தியின் தூதர்களாக மாற்றும். இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி. நீர் வறண்ட நிலத்தில் நீரூற்றாக, பாதுகாப்பற்ற வேளையில் உமது சிறகுகளின் நிழலாக, நாங்கள் தளரும் போது உமது வலகையின் பிடியாக இருப்பதற்காக நன்றி. புனித மகதலா மரியாவைப் போல உம்மீது தாகம் கொள்ளவும், அந்த அன்பின் தாகத்தை தீர்த்த நீர் எங்களை நற்செய்தியின் தூதர்களாக மற்றவர்களிடம் அனுப்பும்போது அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாகவும் எங்களை மாற்றும். ஆமென். எங்களது இருளான நேரங்களில் நாங்கள் சோர்வடையாமல் உம்மை தேடி வரும் ஆன்மீக தாகத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருளும். மகதலா மரியா எப்படி தடைகளை தாண்டி உம்மை சந்தித்தாரோ அதே போல நாங்களும் எங்கள் தடைகளை தாண்டி சற்று அப்பால் வந்து உம்மை தரிசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரால் மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆமென். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரையுங்க. நன்றி. மீண்டும் நாளை சிந்திப்போம். இந்த நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பை பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன்.